ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சில் மீண்டும் சுட்டெரிக்கும் வெப்ப அலை. ஆன்டி சைக்ளோன் காரணமாக இன்று முதல் வெப்பநிலை உயரும் என வானிலை மையம் எச்சரிக்கை. பராமரிப்பு பணிகளுக்காக கோடை காலத்தில் ஜூலை 25ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை RERP ரயில் சேவை ரத்து. பிரான்சில் 6 மாத கர்ப்பிணியை கடித்துக் கொன்ற வளர்ப்பு நாய். உரிமையாளருக்கு 4 ஆண்டு சிறை. மாணவர்கள் மற்றும் முதியோர்கள் உதவித்தொகைகளில் அதிரடி மாற்றங்களை செய்யும். 2 மசோதாக்கள் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம். பிரான்ஸ் உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்களை தாக்கும் மர்ம நோய். நிபுணர் குழு தீவிர விசாரணை. ஐரோப்பாவில் அமுலுக்கு வந்த புதிய அகதிகள் சட்டம். தஞ்சம் கோருவோர் மற்றும் பிரெஞ்சு சட்டங்களில் ஏற்படும் மாபெரும் மாற்றங்கள். குறைந்த வருமான தொழிலாளர்களுக்கான பிரைம் ஆக்டிவிட்டி உதவித்தொகை விதிகளில் மாற்றம் வர வாய்ப்பு. பயிற்சி பணியாளர்களுக்கு ரத்து செய்ய பரிந்துரை. தொடர்வன விரிவான செய்திகள். மே மாத இறுதியில் ஏற்பட்ட வெப்ப அலையை தொடர்ந்து பிரான்ஸ் மக்கள் மீண்டும் ஒரு கடுமையான வெப்பத்தின் பிடியில் சிக்கவுள்ளனர். குறிப்பாக நாட்டின் தென்பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். இன்று வெள்ளி ஜூன் 12ஆம் தேதி முதல் பிரான்சில் ஒரு புதிய எதிர் சூறாவளி, அதாவது ஆன்டி சைக்ளோன் வலுப்பெற உள்ளதால் வெப்பநிலை கிடுகிடுவென உயரப்போகிறது. இதன் காரணமாக இரவில் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸுக்கும் கீழே குறையாத வெப்ப இரவுகளை மக்கள் மீண்டும் எதிர்கொள்ள நேரிடும். இன்று முதல் நாளை சனிக்கிழமைக்குள் சில இடங்களில் வெப்பநிலை 10 டிகிரி வரை அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். பிஸ்கி விரிகுடாவில் உருவாகும் இந்த அதிகழுத்த நிலை வார இறுதியில் மத்திய தரைக்கடல் பகுதி வரை விரிவடைந்து வெப்பத்தை குவிக்கும். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸை தாண்டும். குறிப்பாக தென்மேற்கு பகுதிகளான அக்விடேன், லாங்கடாக் மற்றும் புரோவன்ஸ் பகுதிகளில் இந்த வார இறுதியில், அதாவது ஜூன் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை தாண்டும். ஒரு சில இடங்களில் இது 37 டிகிரி செல்சியஸ் வரை உச்சத்தை தொட வாய்ப்புள்ளது. நாட்டின் மைய பகுதிகள் மற்றும் லோவர் அட்லாண்டிக் பகுதிகளில் வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸை நெருங்கும். ஆனால் இங்கிலீஷ் கால்வாய், கடற்கரை மற்றும் நாட்டின் வடக்கு பகுதிகளில் மட்டும் வடமேற்கு திசையிலிருந்து காற்று வீசுவதால் அங்கு வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் கீழ் சற்று இதமாக இருக்கும். இந்த கடுமையான வெப்பம் அடுத்த வியாழக்கிழமை ஜூன் 18ஆம் தேதி வரை நீடிக்கும். அதன் பிறகு வளிமண்டலத்தின் மேல் அடுக்கில் வரும் குளிர்ந்த காற்றும் பூமியின் மேற்பரப்பில் கொதிக்கும் வெப்ப காற்றும் மோதுவதால் நாட்டின் மேற்கு பகுதியிலிருந்து கடுமையான இடியுடன் கூடிய மழை தொடங்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த சூறாவளி மழைக்கு பிறகும் தென்பகுதிகளில் கோடை வெப்பம் தொடர்ந்து நீடிக்கவே அதிக வாய்ப்புள்ளது. பருவநிலை மாற்றத்தின் காரணமாகவே கோடை காலம் அதிகாரப்பூர்வமாக தொடங்குவதற்கு முன்பே இதுபோன்ற தொடர் வெப்ப அலைகள் பிரான்சில் சாதாரணமாகிவிட்டதாக மேட்டியோ பிரான்ஸ் நிறுவனம் நினைவூட்டியுள்ளது. அதிக வெப்பம் நிலவும் பகுதிகளில் மக்கள் போதிய அளவு தண்ணீர் குடித்தும் வெயிலில் செல்வதை தவிர்த்தும் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். இந்த கோடை காலத்தில் RERP தெற்கு பகுதி பராமரிப்பு பணிகளுக்காக வரும் ஜூலை 25ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை பல கட்டங்களாக மூடப்பட உள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கான பயணிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். பயணிகளின் வசதிக்காக மாற்று பேருந்து சேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் அதிகாரிகள் வேறு ஒரு விரைவான மாற்று வழியையும் பரிந்துரைக்கின்றனர். மூடப்பட்ட பகுதியின் தெற்கில் வசிக்கும் பயணிகள் அந்தோனி நிலையத்திலிருந்து ஓர்லி விமான நிலையம் வரை செல்லும் ஓர்லிவால் தானியங்கி ரயிலை பயன்படுத்தலாம். பின்னர் ஆர்லி விமான நிலையத்திலிருந்து மெட்ரோ 14 மூலம் நேரடியாக பாரிஸ் நகர மையப்பகுதியை எளிதில் அடைய முடியும். பணிகள் நடைபெறும் இந்த காலகட்டத்தில் நவிகோ வார, மாத, ஆண்டு மற்றும் இமேஜின் சந்தாதாரர்களுக்கு ஆரிவல் சேவை முற்றிலும் இலவசமாக வழங்கப்படும். வழக்கமாக இந்த சேவைக்கான கட்டணம் 14 யூரோக்கள் ஆகும். அரசின் இந்த சலுகை பயணிகளின் கூடுதல் செலவை தவிர்க்க பெரிதும் உதவும். மேலும் ஆர்லிவல் வழியாக ஆண்டனி பகுதியில் இருந்து பாரிஸ் மைய பகுதிக்கு சுமார் 40 நிமிடங்களில் சென்றடைய முடியும். மெட்ரோ 14 ஆர்லி வரை நீட்டிக்கப்பட்ட பிறகு ஆர்லிவல் பயணிகளின் எண்ணிக்கை கடுமையாக குறைந்துள்ளது. இதன் காரணமாக இந்த தானியங்கி ரயில் சேவையின் எதிர்காலம் குறித்து தற்போது தீவிர ஆய்வு நடைபெற்று வருகிறது. அதன் முடிவுகள் இந்த ஆண்டு இலையுதிர் காலத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்சின் சாய்சன்ஸ் நகரில் கர்ப்பிணி ஒருவரை நாய் ஒன்று கடித்து குதறியதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்த வழக்கில் உரிமையாளருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது.
சாய்சன்ஸ் நகரில் வாழ்ந்து வரும் 51 வயதான கிறிஸ்டாப் எல்லில் அமெரிக்காவிலிருந்து அமெரிக்கன் பிட்புல் டெரியர் வகை நாய் ஒன்றை சட்டவிரோதமாக இறக்குமதி செய்து வளர்த்து வந்துள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு குறித்த கிறிஸ்டாப் எல்லுல் என்பவரின் காதலியான 29 வயதுடைய எலிசா பிலார்ஸ்கி அந்த நாயை வெளியே அழைத்துச் சென்றபோது எதிர்பாராத விதமாக அது அவரை கடித்து குதறியுள்ளது. அப்போது எலிசா 6 மாத கர்ப்பிணியாக இருந்துள்ளார். பணியில் இருந்த கிறிஸ்டோபை மொபைலில் அழைத்த எலிசா நாய் தன்னை கடித்து குதறிவிட்டதாகவும் தன்னால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றும் பதற்றத்துடன் கூறியுள்ளார். பின்னர் உடல் முழுவதும் 50 இடங்களில் கடித்து குதறப்பட்ட நிலையில் எலிசாவின் உயிரற்ற சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வகை நாய்கள் மிகவும் ஆபத்தானவை என வகைப்படுத்தப்பட்டுள்ளதால் அவற்றை இறக்குமதி செய்வது பிரான்சில் சட்டவிரோதமாகும். இந்நிலையில் இந்த வழக்கில் நேற்று சாய்சன்ஸ் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதன்படி சட்டவிரோதமாக நாயை இறக்குமதி செய்து எலிசாவின் மரணத்திற்கு காரணமாக இருந்த குற்றத்திற்காக கிறிஸ்டாப் என்பவருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் கர்ப்பிணியான எலிசாவின் மரணத்திற்கு காரணமான அந்த நாயை கருணை கொலை செய்யவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரான்ஸ் தேசிய சட்டமன்றத்தில் நேற்று 2 முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதன்படி மாணவர்களுக்கான சமூக அடிப்படையிலான உதவித்தொகைகளை ஆண்டுதோறும் பணவீக்கத்திற்கு ஏற்ப தானாகவே உயர்த்தும் மசோதா முதல் வாசிப்பில் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்ட முன்மொழிவின் கீழ் மாணவர் உதவித்தொகைகள் ஆண்டுதோறும் குறைந்தபட்சம் பணவீக்க அளவுக்கு உயர்த்தப்படுவதுடன் தற்போது 10 மாதங்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை இனி 12 மாதங்களுக்கும் வழங்கப்படும் வகையில் விரிவுபடுத்தப்பட உள்ளது. எனினும் இதனால் அரசின் நிதிச்சுமை சுமார் 500 மில்லியன் யூரோக்களை மீறும் என குறிப்பிட்டு வலதுசாரி கட்சிகள் வாக்கெடுப்பை புறக்கணித்து தவிர்ப்பு நிலைப்பாடு எடுத்தன. இரண்டாவதாக, குறைந்த வருமானம் கொண்ட முதியோருக்கான அஸ்பா உதவித்தொகை தொடர்பான மற்றொரு முக்கிய மசோதாவும் தேசிய சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தற்போது உதவித்தொகை பெற்றவர்களின் சொத்து மதிப்பு ஒரு குறிப்பிட்ட அளவை மீறினால் அவர்கள் இறந்தபின் அரசாங்கம் வழங்கிய அந்த தொகையை அவர்களின் வாரிசுகளிடமிருந்தோ அல்லது சொத்திலிருந்தோ மீளப் பெறுகிறது. இதனால் ஆயிரக்கணக்கான முதியவர்கள் தங்களுக்கு தகுதியிருந்தும் உதவித்தொகையை பெறாமல் தவிர்த்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையை மாற்றுவதற்காக கொண்டுவரப்பட்டுள்ள புதிய திருத்தத்தின் மூலம் முதியவர்கள் வசிக்கும் சொந்த வீட்டிற்கு சிறப்பு விலக்கு அளிக்கப்பட்டு சில சந்தர்ப்பங்களில் அரசின் மீளப்பெறும் நடைமுறை முழுமையாக ரத்து செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. பிரான்சின் ஹவுத்தவியன் பகுதியில் உள்ள ராவுல் டவுட்ரி உயர்நிலைப் பள்ளியில் தொழில்துறை சார்ந்த ஆசிரியர்களிடையே அடுத்தடுத்து ஏற்பட்ட மர்மமான தீவிர நோய்கள் பெரும் கேள்விகளை எழுப்பியுள்ளன. சில வாரங்களுக்கு முன்பு அப்பள்ளியின் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஒருவர் கடுமையான லுகேமியா எனும் நோயால் பாதிக்கப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். அதே தொழில்துறை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரே பட்டறையில் பணிபுரிந்த மற்ற 5 அல்லது 6 முன்னாள் சக ஊழியர்களும் இதேபோன்ற நோய்கள் அல்லது புற்றுநோய்களுக்கு ஆளாகியுள்ளனர். இதனால் உஷாரான நூபல் ஆக்விடைன் பிராந்திய மன்றம் இதுகுறித்து தீவிர விசாரணைகளை மேற்கொள்ள ஒரு சிறப்பு நிறுவனத்தை அழைத்துள்ளது. கல்வித்துறை தலைவரும் இந்த விவகாரத்தை உன்னிப்பாக கண்காணித்து வரும் நிலையில் இந்த விசாரணைகள் இன்று வெள்ளிக்கிழமை ஜூன் 12ஆம் தேதி முதல் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1970களில் கட்டப்பட்ட இந்த வளாகத்தில் கடந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், இயந்திரங்கள், காற்று மற்றும் சுற்றுச்சூழல் ஆகியவற்றை நிபுணர்கள் தீவிரமாக ஆய்வு செய்ய உள்ளனர். இதற்கு தேசிய கல்வித்துறையை சேர்ந்த 2 தொழில்சார் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு ஆய்வாளர்களும் உதவ உள்ளனர். இந்த கட்டத்தில் இந்த நோய்களுக்கும் அந்த பள்ளி நிறுவனத்திற்கும் இடையே நேரடியான தொடர்பு எதுவும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக நிறுவப்படவில்லை. இருப்பினும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த பள்ளியின் தலைவர் 3 வாரங்களுக்கு முன்பே குறிப்பிட்ட அந்த பட்டறையை மூட முடிவு செய்தார். பகுப்பாய்வுகளின் முடிவுகளுக்காக காத்திருக்கும் வேளையில் அங்கு நடக்கவிருந்த இளங்கலை பட்ட தேர்வுகள் உயர்நிலைப் பள்ளியின் மற்றொரு பகுதியில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொழிற்கல்வி மற்றும் தொழில்நுட்பத் துறையில் உள்ள தற்போதைய மற்றும் முன்னாள் ஊழியர்கள் அனைவரையும் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு மருத்துவ கண்காணிப்பு மற்றும் உளவியல் ஆதரவை நிர்வாகம் வழங்கியுள்ளது. நடப்பு 2026ஆம் கல்வியாண்டு தொடங்குவதற்குள் குறித்த நோய் தொற்று கேள்விகளுக்கான முழுமையான பதில்களை பெற முடியும் என பிராந்திய மன்றம் நம்புகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய அகதிகள் மற்றும் புலம்பெயர்ந்தோர் ஒப்பந்தம் இன்று வெள்ளிக்கிழமை ஜூன் 12ஆம் தேதி முதல் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்துள்ளது. இது அகதிகள் தொடர்பான ஐரோப்பாவின் அணுகுமுறையில் ஒரு மாபெரும் திருப்பமாகும். தஞ்சம் கோரும் நடைமுறைகளை வேகப்படுத்துதல், அகதிகளின் சொந்த நாடுகளை பாதுகாப்பானவை என வகைப்படுத்துதல் மற்றும் நிராகரிக்கப்படுவோரை உடனடியாக நாடு கடத்துதல் ஆகிய அதிரடி மாற்றங்களை இந்த சட்டம் உள்ளடக்கியுள்ளது.
ஐரோப்பிய எல்லைகளை சட்டவிரோதமாக வந்தடையும் அகதிகளுக்கு இனி அதிகபட்சம் 7 நாட்களுக்குள் கட்டாய பரிசோதனை நடைபெறும். இந்தியா, பங்களாதேஷ் உள்ளிட்ட 7 பாதுகாப்பான சொந்த நாடுகள் பட்டியலில் உள்ள நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு விரைவுபடுத்தப்பட்ட எல்லை விசாரணை நடத்தப்பட்டு அவர்களின் தஞ்சம் கோரும் விண்ணப்பங்கள் மிக விரைவாக நிராகரிக்கப்பட வாய்ப்புள்ளது. இதனுடன் சர்ச்சைக்குரிய பாதுகாப்பான 3ஆம் நாடுகள் விதியும் அமலாகிறது. அதாவது, அகதிகள் ஐரோப்பா வரும் வழியில் வேறு ஏதேனும் ஒரு பாதுகாப்பான நாட்டை கடந்திருந்தால் அங்கேயே தஞ்சம் கோரவில்லை என கூறி அவர்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்படுவார்கள். இந்த ஐரோப்பிய ஒப்பந்தத்தை முழுமையாக தங்களது நாட்டு சட்ட அமைப்பிற்குள் கொண்டுவர பிரான்ஸ் அரசு மிகப்பெரிய சட்ட திருத்தங்களை மேற்கொண்டு வருகிறது. பிரான்சின் வெளிநாட்டவர் நுழைவு மற்றும் அகதிகள் உரிமை சட்டத்தின் சுமார் 40% பகுதிகள் கடுமையான மாற்றங்களுக்கு உள்ளாகின்றன. நாடாளுமன்ற விவாத காலதாமதத்தை தவிர்க்க வரும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாரப்பூர்வ அரசிதழில் 12க்கும் மேற்பட்ட அவசர சட்ட அரசாணைகள் வெளியிடப்பட உள்ளன. இதன் மூலம் எல்லைகளில் புதிய கட்டுப்பாடுகள் மற்றும் மேல்முறையீடு செய்யும் காலக்கெடு குறைப்பு ஆகியவை உடனடியாக அமலுக்கு வரும். மேலும் அகதிகளின் கைரேகைகளை கட்டாயமாக பெற்று யூரோடாக் தகவல் அமைப்பில் பதிவு செய்யும் முறை மற்றும் பிரெஞ்சு அகதிகள் பாதுகாப்பு முகமையால் விண்ணப்பங்களை உடனடியாக நிராகரித்து எல்லைகளிலிருந்தே திருப்பி அனுப்பும் புதிய நடைமுறைகளுக்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் கூறப்பட்டுள்ளது. இந்த அதிரடி மாற்றங்கள் அகதிகளின் அடிப்படை உரிமைகளை பறிப்பதாக மனித உரிமை அமைப்புகள் கடுமையாக விமர்சித்துள்ள போதிலும், அகதி அந்தஸ்து கோரும் அடிப்படை உரிமை மற்றும் எக்காரணத்தை கொண்டும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படும் நாடுகளுக்கு திருப்பி அனுப்பக்கூடாது என்ற நிராகரிக்காமை கொள்கை ஆகியவை தொடர்ந்து மதிக்கப்படும் என ஐரோப்பிய ஒன்றியம் உறுதியளித்துள்ளது. பிரான்சில் குறைந்த வருமானம் பெறும் தொழிலாளர்களுக்கான பிரைம்ட் ஆக்டிவிட்டி எனப்படும் அரசின் உதவித்தொகை தொடர்பாக வெளியிடப்பட்ட புதிய அறிக்கையில் பயிற்சி பணியில் உள்ள சிலருக்கு இனிமேல் இந்த உதவித்தொகை வழங்க வேண்டாம் என்று கணக்கு தணிக்கை நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. குறிப்பாக குறைந்தபட்ச ஊதியத்தில் 78%த்திற்கும் அதிகமாக சம்பளம் பெறும் பயிற்சி தொழிலாளர்களுக்கு இந்த உதவித்தொகை தேவையில்லை என அந்த அறிக்கையில் திட்டவட்டமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை செனட் நிதிக்குழுவின் கோரிக்கையின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த உதவி திட்டம் குறைந்த வருமானம் பெறும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் வேலைவாய்ப்பை ஊக்குவிப்பதற்கும் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது. ஆண்டுதோறும் சுமார் 11 பில்லியன் யூரோக்கள் செலவாகும் இந்த திட்டம் முழுநேர பணியாளர்களின் வறுமை நிலையை குறைப்பதில் முக்கிய பங்கு வகித்தாலும் பகுதி நேர பணியாளர்களுக்கு போதிய பயன் அளிக்கவில்லை என்று அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் பகுதி நேர வேலை செய்பவர்களையும் இந்த திட்டத்தில் அதிக அளவில் இணைக்க வேண்டும் என அறிக்கை தீவிரமாக வலியுறுத்தியுள்ளது. தற்போதுள்ள விதிமுறைகளின்படி குறைந்தபட்ச ஊதியத்தின் 50% பெறுபவர்களுக்கே கூடுதல் போனஸ் வழங்கப்படுகின்றது. இதனை சம்பளத்திலிருந்தே நேரடியாக வழங்கும் வகையில் மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இதனால் ஏற்படும் கூடுதல் நிதிச்சுமையை சமநிலைப்படுத்துவதற்காக ஒப்பீட்டளவில் உயர் வருமானம் பெறுவோருக்கான உதவித்தொகையை குறைக்க வேண்டிய கட்டாய அவசியம் இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.